இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாம், கொஞ்சம் நிறுத்துறியா? விவேக், நான் இப்ப பேசி ஆகணும். எந்த தப்பும் செய்யாத அண்ணிய ஏன் இவ்ளோ குறை சொல்றீங்க? இவ செஞ்சதெல்லாம் உனக்கு தப்பா தெரியலையா? உண்மையை சொல்லணும்னா தப்பு கிடையாது. ஒருவேளை அது தப்புன்னு நீங்க நினைச்சா அந்த தப்புல எனக்கும் பங்கு இருக்கு. ஏன்னா அன்னைக்கு அந்த பிரியாவோட அட்ரஸ் கொடுத்தது நான் தான். கேஸ் வித்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு அன்னிய பிரியாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனதும் நான் தான். எதுக்காக இதெல்லாம் பண்ண? மித்ரா அண்ணாக்காக. அண்ணனுக்கு பெயில் கிடைச்சிருச்சு, வெளியில வந்துட்டான், ஆஹா ஓஹோன்னு எல்லாருமே சந்தோஷப்படுறோம். ஆனா அதுக்கப்புறம் என்ன? அண்ணனோட எதிர்காலம் என்ன? அந்த கேள்விக்கு யார்கிட்டயும் பதில் இல்ல. அந்த பதிலை தேடிதான் அண்ணி அங்க போயிருந்தாங்க. நான் உங்க எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. அண்ணனை காப்பாத்துறதுக்காக நாம எல்லாரும் என்ன பண்ணோம்? ஏன் மனிஷா, நீ என்ன பண்ண? என்ன பெரியப்பா சொல்லுங்க, என்ன பண்ணோம்? பெரியமா நீங்களாவது சொல்லுங்க, என்ன பண்ணோம்? மாம், ரொம்ப நேரமா பயங்கரமா கத்திட்டு இருக்கல்ல, அண்ணனுக்காக நீ ஏதாவது பண்ணியா? லக்ஷ்மி, ஒரு நபர் தன்னோட பலத்தை மீறி நமக்காக முயற்சி பண்றாங்கன்னா அந்த முயற்சி ரொம்ப அரிதானது. இன்னைக்கு நீ பண்ணியிருக்கிறதும் அதுதான். என்னை பத்தி நீ இந்த அளவுக்கு யோசிச்சதுக்கு தேங்க்யூ சோ மச். லக்ஷ்மி செஞ்ச காரியத்துல பெர்ஃபெக்ஷன் இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா அவளோட இன்டென்ஷன்ல பியூரிட்டி இருக்கு. நாம பார்க்க வேண்டியது அதுதான். சித்தி, இவ கிராமத்துல இருந்து வந்தவதான், சிட்டியை பத்தி எதுவும் தெரியாது. அதனால்தான் அவளோட யோசனையில அந்த தூய்மையான குணம் அப்படியே இருக்கு. நாம பார்க்க வேண்டியது அதுதான். அந்த தூய்மை நீங்க சொல்ற மாதிரி டிவி சீரியல்லையோ இல்ல சினிமாலயோ இருக்காது, ரியல் லைஃப்ல தான் இருக்கும். விவேக் சொன்னதுதான் கரெக்ட். எனக்காக இவ்வளவு செஞ்ச லக்ஷ்மிக்கு நம்ம எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லணும். மஞ்ச கலர்ல எது தெரிஞ்சாலும் அத கண்ணை மூடிட்டு நம்பிடுவீங்க. இந்த கிராமத்து மூஞ்சுங்களுக்கு என்ன தெரியும்? இவங்களுக்கெல்லாம் என்ன சொன்னாலும் மண்டையில ஏறாது. ஆமா ஷாலினி, நாங்க கிராமத்து மூஞ்சுங்க தான். ஆனா எங்களுக்கு எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்ல. நாங்க தப்பு செய்யற ஆளுங்க கிடையாது. அதனாலதான் எங்க அக்காவை பத்தி நான் அவ்வளவு தெளிவா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, எங்களுக்கும் நல்லா தெரியுது உங்க எண்ணங்கள் எல்லாம் எவ்வளவு சிறந்ததுன்னு. கோடீஸ்வர வீட்டுக்கு மருமகளா போனதும் உன் அக்கா மனசுல எவ்வளவு மாறுதல் ஏற்பட்டதோ யாருக்கு தெரியும்? ஷாலினி, இங்க பாரு ஷாலினி, கஷ்டத்துல இருக்க ஒருத்தங்களுக்கு ஆறுதல் சொல்லலன்னா கூட பரவாயில்ல. ஆனா
இப்படி கத்தியால குத்துற மாதிரி பேசக்கூடாது. இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் கூட இருக்கவங்க அன்பா ஆறுதலா இருக்கணும். யாரு தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, சொந்தமா இருக்கிறவங்க அத புரிஞ்சுக்க பாக்கணும். அந்த விஷயம் உங்ககிட்ட எல்லாம் ஒரு துளி கூட இல்ல. அக்கா நீ வா. வானா. என்னாச்சு? அண்ணா, நீ உண்மையிலேயே அசத்திட்ட. என்ன ஆசத்துன? உன் ஸ்பீச் தான். உன் ஸ்பீச்சால இங்க இருக்கிற எல்லாரையும் ஸ்பீச்லெஸ் ஆக்கி நிறுத்திட்டல்ல. வர வர உனக்குள்ள நிறைய மாற்றம் தெரியுதே. எந்த மாற்றத்தை சொல்ற? இதுக்கு முன்னாடி மனிஷாவ இப்படி அப்படின்னு பாராட்டிட்டு இருப்ப. மனிஷா எது பண்ணாலும் கரெக்ட்னு சொல்லிட்டு இருப்ப. இப்ப என்னடானா லக்ஷ்மி அண்ணி பக்கம் நீ கட்சி மாறிட்ட இல்லையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சஞ்சு. மித்ரானா மனிஷாவை தான் லவ் பண்ணாரு. மனிஷா தான் இந்த வீட்டுக்கு மருமகள் ஆவான்னு அவளுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அதை தவிர மனிஷா பண்ணது கரெக்ட் தான்னு நான் எப்பவும் பிஹேவ் பண்ணது இல்லையே. அதானா, பட் நவ ஐ அம் ஹாப்பி. லக்ஷ்மி அண்ணிக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இரு. லக்ஷ்மி அண்ணி ரொம்ப நல்லவங்க. அவங்க நம்ம எல்லார பத்தியும் யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு அன்பு, உதவி, இந்த நல்ல குணங்களை தவிர சுயநலம், ஏமாற்றங்கிற கெட்ட குணம் எவ்வளவு தேடினாலும் அவங்கள்ட்ட இருக்காது. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு தேவைப்படும் போது கூட நம்ம சப்போர்ட்டா நிக்கலன்னா நம்ம லைஃபுக்கே அர்த்தம் இருக்காது. மனிஷா நல்லவதான், ஆனா எப்பவும் அண்ணாவை தான் பக்கம் திருப்பிக்க தன்னோட கிரிப்ல வச்சுக்கதான் முயற்சி பண்ணிருக்கா. ஆனா லக்ஷ்மி அண்ணி அண்ணனுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கவும், அண்ணனுக்கு எல்லா விஷயத்திலையும் துணையா இருக்கதான் ட்ரை பண்றாங்க. ரெண்டு பேருக்கும் ஈஸ்டுக்கும் வெஸ்டுக்கும் இருக்கிற அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ணாவும் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நீ சொல்றது கரெக்ட் தானா, பட் நம்ம என்ன பண்ண முடியும்? இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் அண்ணாஸ் மைண்ட் செட். என்னாச்சு லக்ஷ்மி? உன் சந்தோஷத்தை மட்டும் என்கிட்ட ஷேர் பண்ற, உன் கவலை என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டியா? உன் கவலையை ஷேர் பண்ணிக்க நான் ரைட் பர்சன் இல்லையா? சச்சா, அப்படியெல்லாம் இல்லைங்க. பின்ன சொல்லலாம்ல. நான் தப்பு பண்ணிட்டேன்ல.